மதுரையில் தன்னை சந்தித்து அடகு வைத்த தங்கத் தாலியை மீட்க உதவி கோரிய மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அடகு வைத்த தாலியை விட அதிக எடையில் தாலியை வாங்கி கொடுத்து உதவியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. மதுரையில் கடந்த 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி உட்பட கூட்டணியினுடைய அனைத்து கட்சிகளின் முக்கிய தலைவர்களும் அதில் பங்கேற்றிருந்தார்கள். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மதுரையில் நடைபெற்ற அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று முடித்து புறப்படும் பொழுது அவரை சென்று சந்தித்த பெண் ஒருவர், மாற்றுத்திறனுடைய பெண் ஒருவர் கண்ணீரோடு கதறினார். என்னுடைய தாலியை கூட அடமானம் வைத்து விட்டேன் என்று தன்னுடைய வறிய நிலையை சொல்லி அந்த பெண் கதறி அழுத நிலையிலே அண்ணாமலை தன் உடன் இருந்தவர்களிடம் சொல்லி என்ன விஷயம் என்று விசாரிங்கள், அவர் சொல்லக்கூடிய தகவலை கேட்டறிந்து விட்டு அவருக்கான உதவியை செய்து கொடுங்கள் என்று சொன்னார். அந்த பெண்ணும் தொடர்ந்து அழுதபடியே இருந்தார். தங்க தாலி ஒன்று இருந்தது, அதையும் அடகு வைத்து விட்டேன், அன்றாட செலவுகளுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது என்று அந்த பெண் அழுதாலும் தாலி என்பது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் என்ற அடிப்படையில் அண்ணாமலை உடனடியாக அதற்கு மாற்றாக ஏதேனும் ஏற்பாடை செய்து தருவதாக சொல்லியிருந்தார். இந்த நிலையில்தான் அந்த பெண் அடகு வைத்திருந்த தாலியை காட்டிலும் அதிக எடை கொண்ட தாலி ஒன்றை வாங்கி அந்த பெண்ணுக்கு நிர்வாகிகள் மூலமாக கொடுத்து இருக்கின்றார் அண்ணாமலை என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி அடகு வைத்த தாலியை விட அதிக எடை கொண்டதாக அந்த தாலி வாங்கப்பட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலமாக அந்த மாற்றுத்திறனுடைய பெண்ணுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அவரும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.